ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் கோலமாவு எடுத்துகிட்டு வந்து கோலம் போடலான்னு வந்தால் கோகிலா வந்து நிற்கிது. யாரை கோகிலான்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனா தாங்க. வந்து நின்று எனக்கு சொல்லிக் கொடுங்க அத்தாச்சி, நானும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவள்ளி அது ஊடுப்புறம் பூசினதை பார்க்கணுமே. ஏமா சாமி, நீ கற்றுக்கிறதுக்கு இது நேரம் இல்லப்பா, வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு கை பிடிச்சி கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவன் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன மீனா இப்போ தான் பொறுப்பு புளியாயிட்டியாட்டுக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ண, பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை, என்ன உரண்டலுக்கு இல்லைன்னா தூக்கமே வராதாட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாட்டியோட புடவை சுமார், எங்கள் அத்தை புடவை சூப்பர் அப்படின்றாங்க. இதுதான் ஐசோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வச்சது தான் சட்டம் அங்கே அப்படிங்கிறாங்க. நல்லா வருவமானி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சக்தியும் வரவேறதுக்கு உட்கார வச்சு காஃபி டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்க வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பொசுக்குன்னு இல்லை, நாங்கள் காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிட்டோம், டீ தான் குடிக்க போகிறோம்ட்டாங்க. ஏமா, ஒரு பொண்ணோட மனசை இவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டா ஏன் அந்த வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க, மாறிடுறீங்க, அந்த பொண்ணை தண்ணி தெளிச்சு விட்டுற மாதிரி பண்ணிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மேலே நம்மளும் இருக்கோம், அதனால் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆறுதலை போட்டு விட்டு மேலே போய் நிற்க வச்சா என்ன பண்ண சேரன்னு ஆளக்கானோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வேலைனுக்கு போய் பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்தப்பா எங்கள் குலதெய்வம் பிரசாதான்னு சொல்லிட்டு நீரை நெத்தியில் இட்டு விட, அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவது நல்லா இருங்கப்பா, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரெடி ஆகி வர பார்த்தோன்னே பக்கா தூள், 2 பேர் போடவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பூஜைக்கு உட்காருங்கப்பான்னு உட்கார வைக்க, அதாவது சேரன் வரலங்கிறதுக்காக வேலைன்னு உட்காரக்கூடாதுன்னு அவங்க ஊசி பட்டாசு பண்ண வேலை இருக்கு அப்படிங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்